My friends, we are now going to see about ribonucleic acid. RNA stands for ribonucleic acid, which is a long single stranded chain of cells that process proteins. DNA வந்து நம்ம எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஆர்என்ஏவுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அது நம்ம ஒவ்வொரு மெட்டபாலிசத்துலேயும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் சிந்தசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் குளோனிங் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வைரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. எப்படி டிஎன்ஏவுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கோ அதுக்கு ரொம்ப ஈக்குவலான ஒரு ரோல் வந்து ஆர்என்ஏவுக்கும் இருக்குது. ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம ஒரு நல்லாவே தெரிஞ்சிருப்போம். ஆர்என்ஏக்கும் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குதா, இல்லை எப்படி சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். Deoxyribonucleic acid is a complex molecule that is primarily found within the nucleic cells. அது நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியஸ் செல்ஸில் தான் முக்கியமாக டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஎன்ஏ இஸ் ப்ரெசென்ட் வித்தின் all living organisms and contain genetic information. As usual, டிஎன்ஏல தான் genetic information அவைலபிளாக இருக்கும். The backbone of RNA contains ribose rather than two deoxyribose present in DNA. டிஎன்ஏல வந்து deoxyribosங்கிற கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஆர்என்ஏவை எடுத்து பார்த்தோம்னா ரைபோஸ் அவைலபிளாக இருக்கும். Ribose has a hydroxyl group at 2' position. அதில் 2' பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் வந்து அவைலபிளாக இருக்கும். ரைபோஸுடைய அந்த 2' பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The nucleotide that forms DNA are adenine, guanine, cytosine and thymine. DNA இதனுடைய நியூக்ளியோடைட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் 4 முக்கியமான என்ன இருக்கும், நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அடினைன் இருக்கும், குவானைன் இருக்கும், சைட்டோசின் இருக்கும் அண்ட் தைமின் இருக்கும். ஆனால் இந்த ஆர்என்ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். தைமின் இன் டிஎன்ஏ இஸ் ரீப்ளேஸ்ட் பை யுரேசில் இன் ஆர்என்ஏ. ஆக டிஎன்ஏல வந்து தைமின் அவைலபிளாக இருக்கும். அந்த பொசிஷனில் ஆர்என்ஏ கண்டென்ட்டில் யுரேசில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Uracil and thymine have almost the same structure except for uracil lacks 5' methyl group. யுரேசிலுடைய கண்டென்ட்டையும் நியூக்ளியோடைட் கண்டென்ட்டையும் அதே மாதிரி தைமினோடதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே சின்ன இடத்துல சேஞ்ச் இருக்கும். 5 மெத்தில் பிரேம் பொசிஷன்ஸ் மட்டும் மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும் யுரேசிலில். அது ஒன்று தான் முக்கியமான சேஞ்சிங்க. ஸோ தைமின் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் 5 மெத்தில் யுரேசில் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதான் வந்து முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ பார்க்க போனோம்னா 3 முக்கியமான ஆர்என்ஏஸ் இருக்குது. மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, டிஆர்என்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் 3 அதர் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ, அதர்வைஸ் நவுன் அஸ் எஸ்என்ஆர்என்ஏ, மைக்ரோ ஆர்என்ஏ, அதர்வைஸ் நவுன் அஸ் எம்ஐஆர்என்ஏ, small interfering RNA, otherwise known as siRNA. Messenger RNA. ஸோ டோட்டல் செல்லுலர் ஆர்என்ஏ கண்டென்ட்டுடைய 5 to 10% தான் வந்து இந்த எம்ஆர்என்ஏ கண்டென்ட் இருக்குது. இட்ஸ் ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பேஸ். இதனுடைய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்தா தெரியும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நேச்சர். இதோடைய மாலிகுலர் வெயிட் பார்க்க போனோம்னா 5 lakhs டால்டன்ஸ் இருக்குது. அண்ட் இட் கேரிஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நியூக்ளியர் டிஎன்ஏ டு சைட்டோபிளாசம் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நியூக்ளியர் டிஎன்ஏலேருந்து எங்கே கொண்டு போகுது, சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகுது. அதான் எம்ஆர்என்ஏவுடைய முக்கியமான ரோல். ஆஃப்டர் கோடிங் எவ்ரி 3 நியூக்ளியோடைட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் 1 அமினோ ஆசிட்ஸ். இது என்ன பண்ணும் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே அப்படின்னா ரைபோசோம்ஸ்குள்ளே போய் கம்பைன் ஆகும். இங்கே பார்த்தா தெரியும், இதுதான் இந்த ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ். இந்த ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எம்ஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆகுது. எம்ஆர்என்ஏ பைண்ட் ஆகி கடைசியில் வந்து பார்த்தோம்னா மேலே வந்து பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து இது ஆகிறத பார்த்துருக்கலாம் லென்த்தியாக. ஸோ இது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் நடக்குது. இது எப்படி கோடான்ஸ் ட்ரிப்ளெட் கோடான்ஸ் இருக்குது. அது ட்ரிப்ளெட்ஸ் கோடான்ஸ் வந்து
இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்து டிஆர்என்ஏவோட பைண்ட் ஆகும்போது அது ஃபர்தராக எங்கே போய் லீட் ஆகுது அப்படின்னா இந்த க்ரோயிங் பாலிபெப்டைட் செயினை அது டெவலப் ஆகுது. க்ரோயிங் பாலிபெப்டைட் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்ஸில் இந்தமாரி இருக்குது. யூகேரியாட்ஸில் பார்த்தோம்னா இந்த ப்ரீகர்சர் எம்ஆர்ஏங்கிற மாதிரி இது ஃபார்ம் ஆகும். கடைசியில் இது மெச்சூர் எம்ஆர்என்ஏவாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அதோடைய ரோல் முக்கியமானது. Functions of mRNA. Messenger RNA is a coding RNA which encodes chemical blueprint for protein synthesis in 5' to 3' direction. ஸோ mRNA அப்படிங்கிறது ஒரு கோடிங் பார்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸில் முக்கியமான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இது அதனுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது வந்து 5' to 3' சைடில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் mRNA ரோல் ரொம்ப முக்கியமானது. The transcribes mRNA which carries the message to the site of protein synthesis at ribosomes. ரைபோசோம்ஸ்குள்ளே தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா தட் டிரான்ஸ்கிரைப்டு சீக்வன்ஸை வந்து இந்த மெசேஜை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கேரி அவுட் பண்ணி கொண்டு போகும். ஜெனட்டிக் கோட் இஸ் தி ட்ரிப்ளெட் கோடான் present on mRNA. ஸோ இந்த mRNA வந்து ட்ரிப்ளெட் கோட் ஃபார்மில் அவைலபிள். தட் மெசேஜ்னு சொல்கிறோம்ல, அது என்ன ஃபார்மில் இருக்கும்னா ட்ரிப்ளெட் கோடான் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதுதான் கடைசியில் சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ரைபோசோம்ஸில் முக்கியமான பங்காக வைக்குது. In the ribosomes, the mRNA is translated with the help of tRNA to produce polypeptide chain. ஃபர்தராக நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஸ்லைட்லேயும், அந்த பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகிறதுல என்ன இந்த mRNA போய் அந்த ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே பைண்ட் ஆகும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகுது, அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஃபர்தராக வந்து டெவலப் ஆகும்போது தான் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் அதை என்ன சொல்கிறோம், பாலிபெப்டைட் செயின்னு சொல்கிறோம். அகைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இஸ் ஆல்சோ நோன் அஸ் எஸ்ஆர்என்ஏ, அதர்வைஸ் ஆர் அடாப்டர் ஆர்என்ஏங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க. இது வந்து இதனுடைய சைஸ் வந்து பார்த்தோம்னா 60 நியூக்ளியோடைட் அதாவது ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஃபார்மில் இருக்கும். டிஆர்என்ஏ இஸ் ஏ ஃபேமிலி ஆஃப் 60 ஸ்மால் சைஸ்டு ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். 60 ஸ்மால் சைஸ் ஆஃப் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டல் கண்டென்ட் பார்க்க போனோம்னா 10 to 15% இருக்குது. ஆர்என்ஏ கண்டென்ட் எடுத்து பார்த்தோம்னா ஆர்என்ஏவுடைய டோட்டல் கண்டென்ட்டில் டிஆர்என்ஏவுடைய ரோல் 10 to 15% அவைலபிளாக இருக்கும். ஸோ டிஆர்என்ஏ இஸ் at 74 to 95 ரைபோநியூக்ளிக் ஆசிட் இன் சைஸ். இதோடைய சைஸ் வந்து இந்த நியூக்ளியோடைடோட சைஸ் இந்த டிஆர்என்ஏவுடைய சைஸ் வந்து பார்க்க போனோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 74லேருந்து 95 நியூக்ளியோடைட்ஸ் வந்து நம்பர்ஸில் இருக்கும். செடிமெண்டேஷன் கோஎஃபிஷ் கான்ஸ்டன்ட் வந்து டிஆர்என்ஏல வந்து 3.8 இருக்கும். இட்ஸ் மாலிகுலர் வெயிட் அரவுண்ட் 25,000 to 30,000 டால்டன் இருக்கும். டிஆர்என்ஏ ஆல்சோ மேடப் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாலிநியூக்ளியோட் செயின். இதுவும் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாலிநியூக்ளியோட் செயின் ஃபார்மெட்டில் ஆனது. இதுதான் அந்த டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு. ஸோ இதுவும் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாலிபெப்டைட் செயின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஆர்என்ஏ. It helps recognition of amino acid tRNA synthase enzyme to bind with the correct amino acid. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து கரெக்டான அமினோ ஆசிட்ஸ் கூட பைண்ட் ஆகிறதுக்காக கரெக்ட் அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முக்கியமான அந்த ட்ரிப்ளெட் கோடானை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை கொண்டு போய் அந்த காம்ப்ளெக்ஸில் ஃபிக் பண்ணுறதுக்கான வேலையை வந்து டிஆர்என்ஏ ரொம்ப கச்சிதமாக பண்ணுது. It make available specific amino acid from cytoplasm to the site of protein synthesis. இது வந்து அந்த site of protein synthesisல இந்த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிறத இதுதான் உறுதிப்படுத்துது. itself attached with the ribosome sequence specific by mRNA. ஸோ இது வந்து mRNA கூட அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து mRNA வந்து பைண்ட் ஆகிற மாதிரி டிஆர்என்ஏவும் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன, அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் அது ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்மிட்ஸ் அமினோ ஆசிட் டு பாலிபெப்டைட், அதர்வைஸ் நோன் அஸ் பாலிபெப்டைட் செயின்ஸ் அது வந்து டெவலப் ஆகுது. ஸோ பார்ட்டிசிபேட் இன் நான் ப்ரோட்டீன் சிந்தட்டிக் ப்ராசஸ் லைக் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ரெட்ரோவைரஸ் லைஃப் சைக்கிள். ரெட்ரோவைரஸினுடைய லைஃப் சைக்கிள்ஸ்லேயும் பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டீன் சிந்தட்டிக் ப்ராசஸில் வந்து ஆர்என்ஏக்கு அதுலேயுமே டிஆர்என்ஏடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட் ஆஃப் தி வைரல் பார்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஆர்என்ஏ இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அந்த ஆர்என்ஏ வந்து இந்த ரெட்ரோவைரல் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏவுடைய ப்ராசஸிங் நடக்கிறது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி,
அப்புறம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து டிஆர்என்ஏ ரோல் ரொம்ப முக்கியமானது. ரைபோசோமல் RNA otherwise rRNA. ரைபோசோமல் RNA இஸ் a catalytic component of ரைபோசோம். ரைபோசோமுடைய கேட்டலிட்டிக் காம்பனண்ட் எதுன்னு கேட்டால் அது rRNA. இது வந்து 4 ஃபார்ம்ஸில் இருக்குது. யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் வந்து 4 ஃபார்ம்ஸில் இருக்குது. 18S, 5.S, 28S அண்ட் 5S. இதெல்லாம் என்னென்னா செடிமெண்டேஷன் கான்ஸ்டன்ட்னு ஏற்கனவே பார்த்தோம், அதுதான் இது. இந்த இதில் வந்து 3 வந்து நியூக்ளியஸில் இருந்தும் 1 வந்து எல்ஸ்வேர் வேறு இடத்துல இருந்தும் உற்பத்தி ஆகக்கூடியது. சைட்டோபிளாசத்தில் வந்து ரைபோசோம் கம்பைன் வித் புரோட்டீன் ஃபார்ம் நியூக்ளியோ புரோட்டீன் கால்டு ரைபோசோம். சைட்டோபிளாசத்துக்குள்ளே ரைபோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரைபோசோமல் RNA வந்து கம்பைன் வித் புரோட்டீன் அப்படிங்கிறது என்னது, நியூக்ளியோ அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் ஏற்கனவே நடந்திருக்கு, அது செயின் ஃபார்மில் இருக்குது, அது ஃபர்தராக ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகும்போது நியூக்ளியோ புரோட்டீன்கிற ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இன்னொரு பேரில் என்ன சொல்கிறோம், ரைபோசோம்னு சொல்கிறோம். தி ரைபோசோம் பைண்ட்ஸ் வித் mRNA அண்ட் கேரிஸ் அவுட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது வந்து அகைன் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் வருது, ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே. அங்கே வந்து mRNAவோட இந்த இதுவும் rRNAவும் பைண்ட் ஆகும்போது தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான mRNA வந்து உள்ளே பைண்ட் ஆகணும். ஒன்று வந்து mRNA உள்ளே பைண்ட் ஆகணும், அதே மாதிரி வந்து tRNA பைண்ட் ஆகணும், அண்டு ஃபைனலாக வந்து rRNAவும் உள்ளே இருக்கணும். இது 3 இருக்கும்போது தான் அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். செவரல் ரைபோசோம்ஸ் மே பி அட்டாச்டு டு தி சிங்கிள் mRNA அட் எனி டைம். சிங்கிள் mRNAவோட எந்த நேரத்துலையும் வந்து ரைபோசோமில் அட்டாச் ஆகக்கூடும். இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எ ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் டு எ க்ரோயிங் பாலிபெப்டைட் செயின் அட் தி ரைபோசோமல் சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டியூரிங் டிரான்ஸ்லேஷன். ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்மேஷனில் 3 முக்கியமான ஸ்டேஜ் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் அண்டு போஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி 3 ஃபார்மில் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டில் வந்து rRNA ரோல் ரொம்ப முக்கியமானது. It has sites of amino acid attachment and anticodon region. இதில் வந்து அமினோ ஆசிட் அட்டாச் ஆகிறதுக்கான சைட்டும் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும், அண்ட் ஆல்சோ ஆன்டிகோடான் ரீஜியனும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் rRNAல. ஃபார் கோடான் ரெகக்னிஷன் தட் பைண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் சீக்வென்ஸ் ஆன் தி மெசஞ்சர் RNA செயின் த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட். கோடை ரெகக்னிஷன் பண்ணுறதுலையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் mRNA கூட இது ட்ராவல் பண்ணுறதுனால அது பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னால பைண்ட் ஆகிருக்கும். Functions of rRNA. The ribosomal RNA is necessary for ribosomal assembly and play a key role in the building of mRNA to ribosomes and its translation. ஆல்ரெடி பார்த்தது தான், ரைபோசோம்ஸ் வந்து அசம்பிளி ஃபார்ம் ஆகிருக்கும். இட்ஸ் கீ ரோல் இன் ரைபோசோம். எப்படி mRNA எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி rRNAவுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இங்கே இருக்குது. rRNA இல்லை அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ் நடக்க போகிறதில்ல. அதனால் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் 3 rRNAவுக்கும் இங்கே என்ன இருக்குது, 3 RNAவுக்கும் இங்கே முக்கியமான ரோல் இருக்குது. எனி அண்ட் rRNA காம்போனண்ட் பெர்ஃபார்ம்ஸ் தி peptidal transferase activity and thus is an enzyme, ribozyme அப்படிங்கிற என்சைம் ஃபார்மேஷன்லேயும் இந்த பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷனாக இருக்குது. அதுக்கு rRNA ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 rRNA வந்து ரொம்ப முக்கியமான rRNA. இப்போ நம்ம பார்க்குற இந்த rRNA வந்து இதனுடைய ரோல் ரொம்ப கம்மி, ஆனால் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இன்னும் 3 இருக்குது. ஸ்மால் நியூக்ளியர் RNA அதர்வைஸ் snRNA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்ப்ளைசிங், இன்ட்ரான்ஸ் ரிமூவல்னு சொல்லுவாங்க, ஆஃப் ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் டு ஃபார்ம் ஏ மெச்சூர் mRNA. அதாவது யூகேரியாட்டிக் இதில் பார்த்தோம்னா ப்ரோட்டீன் ஃபார்மேஷனில் வந்து இதனுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. கோடிங் ரீஜனில் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதுதான் mRNA வந்து கோடிங் பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் மெசேஜ்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது என்னென்னா அந்த எக்ஸான்ஸ் அப்படிங்கிறது தான் கோடிங் ரீஜியன். அதில் தான் என்ன இருக்கும்னா மெசேஜ் இருக்கும். தட் இஸ் தட் ட்ரிப்ளட் இந்த அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ட்ரிப்ளட் கோடான் ஃபார்மேட்டில் அந்த மெசேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் mRNAல. அந்த mRNAல இருக்கக்கூடிய அந்த மெசேஜிங் பார்ட் மட்டும் எக்ஸான்ஸ்னு சொல்லுவோம்.
இந்த ரெண்டு எக்ஸானுக்கு மத்தியில் ஒரு இன்ட்ரான் இருக்கும். இந்த இன்ட்ரான் வந்து ஒரு நான் கோடிங் என்ன சொல்கிறது ரீஜியன். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃபார்மில் வந்து பைண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸான் இருக்கும், அப்புறம் ஒரு இன்ட்ரான் ஆகும், அப்புறம் ஒரு எக்ஸான் ஆகும். இந்த 2 எக்ஸான் தான் முக்கியமானது. உடலில் இருக்கக்கூடிய இன்ட்ரான் வந்து அது வந்து நான் கோடிங் பார்ட்டு வந்து. ஸோ அதனுடைய ரிமூவலில் ஸ்ப்ளைசிங்னா என்னென்னா அந்த 2 எக்ஸானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நான் கோடிங் பார்ட் ரிமூவ் ஆகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ப்ளைசிங் நிகழும்போது தான் ப்ரீ எம்ஆர்என்ஏங்கிறது மெச்சூர் எம்ஆர்என்ஏவாக என்ன ஃபார்ம் ஆகுது. அந்த ஒர்க்கை தான் இங்கே நடக்குது. The small nuclear RNA forms complex with the proteins to form ribonucleoprotein particles called snRNPsன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த snRNA பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 எக்ஸானுக்கு மத்தியில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய இன்ட்ரானோட கம்பைன் ஆகும். இது கம்பைன் ஆகி அந்த செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்கும். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தட் ப்ரீ எம்ஆர்என்ஏ ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்என்ஏ மெச்சூர் எம்ஆர்என்ஏவாக மாறும். இந்த மெச்சூர் எம்ஆர்என்ஏல என்ன இருக்காது, இன்ட்ரான்ஸ்கிற செக்மெண்ட்ஸ் இருக்காது. கம்ப்ளீட்டாக கோடிங் பார்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டில் snRNAவுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. மைக்ரோ ஆர்என்ஏ ஷார்ட் நான் கோடிங் RNAs ரெகுலேட் தி எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆல் ஹியூமன் ஜீன்ஸ். இது ஹியூமன் ஜீன்ஸினுடைய எக்ஸ்ப்ரெஷனில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஆல்சோ இட்ஸ் எ நான் கோடிங் RNA. நான் கோடிங் பார்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இதனுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. தீஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAs exert their regulatory action by binding messenger RNAs and preventing their translation into protein. இது வந்து ப்ரோட்டீன் தான் டிரான்ஸ்லேட் ஆகிறத என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது, குறைக்குது. அதர்வைஸ் இதுக்கு வந்து மெஷர் பண்ணுது, ரெகுலேட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ அந்த விஷயத்துக்கு எம்ஐஆர்என்ஏ ரொம்ப முக்கியமானது. ஸ்மால் இன்டர்ஃபெரிங் ஆர்என்ஏ இஸ் ஏ 20 to 25 நியூக்ளியோடைட் இன் சைஸில் இருக்கும். 20லேருந்து 25 நியூக்ளியோடைட் சைஸில் இருக்கும். த இன்வால்வ்டு இன் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பாத்வேல ரொம்ப முக்கியமான பார்ட் வகிக்குது. இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பார்ட்டில் என்ன ஆகுனா ஜீன் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஸ்பெசிஃபிக், அதாவது எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஜீன் ஹைப்ரைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்என்ஏ சீக்வன்ஸ் இந்த டார்கெட் எம்ஆர்என்ஏக்குள்ளே இந்த ப்ராசஸிங் நடக்குதுன்னு சொன்னோம்ல, ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் நடக்குதுல்ல, அதோடைய கரெக்டான இந்த ஜீன் ஹைப்ரிடைசேஷன் நடக்கிறதுக்கும் சீக்வன்ஸை டார்கெட் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதனுடைய தட் இஸ் அந்த ஆர்என்ஏ பாத்வேங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. Once the targeted mRNA degraded, the mRNA cannot translate into protein. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டட் mRNA வந்து டீக்ரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு தட் நியூக்ளியோப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே பைண்ட் ஆகிருக்குது இல்லை, அந்த பைண்ட் ஆகும்போது என்ன வந்து டீக்ரேட் பண்ணப்படுது. இது இந்த நான் கோடிங் பார்ட்டை வந்து டீக்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நடக்க முடியும். டிரான்ஸ்லேஷன் நடந்தால் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க முடியும். அந்த ப்ராசஸை இது என்ன பண்ணிடுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ அந்த வகையில் ஸ்மால் இன்டர்ஃபெரிங் ஆர்என்ஏவுடைய ரோலும் இந்த இடத்துல முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் ஏதாவது சம்மந்தமான டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நான் இந்த வீடியோ கீழே நீங்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, அதுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் மை ப்ரெசன்டேஷன் கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.